கர்ணனுடைய விஜய் தனுசு எப்படி உருவாச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? முருகப்பெருமான் தாரகாசுரனை கொன்னதுக்கப்புறமா தாரகாசுரனுடைய 3 பசங்களான தாரகாட்சியா, விஜயமல்லியு, கமலாட்சியா அப்படின்ற 3 அரக்கர்களும் பிரம்மதேவரை நோக்கி கடுமையாக தவம் இருந்து பிரம்மா கிட்டேருந்து ஒரு வரத்தை வாங்குறாங்க. அந்த வரத்தை வாங்கினதுக்கப்புறமா மனிதர்கள், தேவர்கள் எல்லாருமே வந்து வழக்கம் போல அசுரர்கள் கொடுமைப்படுத்திட்டு கிடக்குறாங்க. இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருந்ததால தேவர்கள் எல்லாம் போயிட்டு வரம் கொடுத்தது பிரம்மதேவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்குறாங்க. பிரம்மதேவர் சிவபெருமான் ஒருத்தரால் மட்டும் தான் இந்த 3 பேரையும் கொல்ல முடியும் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அப்போ சிவபெருமான் இந்த 3 அசுரர்களையும் ஒரே அஸ்திரத்தை வச்சு கொல்ல முடிவு பண்ணுறாரு. விஷ்ணு பகவான் அம்பா மாறுறாரு. அந்த அம்போடைய முடிவில் பார்த்தீங்கன்னா வாயு பகவானும் அந்த அம்போடைய தொடக்கத்தில் அக்னி பகவானும் 3 கடவுளும் ஒன்றா சேர்ந்து ஒரு பவர்ஃபுல் அஸ்திரமாக மாறுது. ஆனால் அந்த அஸ்திரத்தோடைய வெயிட்டை தாங்குற அளவுக்கு அந்த டைமில் எந்த ஒரு வில்லுமே இல்லை. அப்போ தான் கடவுளுக்கு எல்லாத்துக்கும் ஆயுதம் செஞ்சு தர விஸ்வகர்மா ஒரு வில்லை செய்கிறாரு. அந்த வில்லை செஞ்சு தந்ததுக்கப்புறமா சிவபெருமான் இந்த அஸ்திரத்தை அந்த ஒரு வில்லை வச்சு பயன்படுத்தி 3 அசுரர்களையும் கொள்கிறாங்க. அப்படி உருவானது தான் இந்த விஜய் தனுசு.